வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு யூ-டர்ன் போடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? 1 2 3. என்னங்க இதெல்லாம்? நீங்க என்ன கேட்ட அதே கேள்வி உங்களாண்ட கேக்குறேன். பார்த்தா எப்படி தெரியுது? விளையாடாதீங்க, சொல்லுங்க. அதாங்க சொன்னல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனே, அதான் இது. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க ஆட்டோல கூட அந்த பாட்டி வந்து யூ ஆர் ஏ வெரி குட் ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிச்சுல்ல, அதனால ஒரு நல்ல புருஷனா உங்களை ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கபாலி தான் தோணுச்சு. அதனால சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ். என்னங்க சட்டன் சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் என்னாச்சு? என்னாச்சு? இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. ஏங்க கேட்காம பண்றது பேர் தானே சர்ப்ரைஸ். கேட்டு பண்ண எப்படிங்க இது? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க நீங்க சொன்னதை நானும் சொல்றேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு முன்னாடி என்னாண்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? பதிலுக்கு பதில் பேசாதீங்க. இப்ப நான் சமைச்ச சாப்பாடு எல்லாம் வேஸ்ட். என்ன பண்றது? இருங்க. ஆமா இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு. மாப்ள என்னடா வா மாப்ள, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஐயோ இவன் மேல ஹீரோ எப்பா சாமி. சரி இந்த பாருங்க தலைவரே. ஓகே ஏங்க சாம ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? நீ கீழே வாங்க, நான் சொல்றேன். என்ன? வாங்குங்க, வாங்கோ. என்ன டீச்சர் ஆச்சு? டூருக்கு போயிட்டு வரோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ என்ன சார் எவ்வளோ நேரம் ஆகும்? ½ hour ஆகும் சார். ½ hour. பிள்ளைங்களா சாப்பிட்டாங்களா? இன்னும் இல்ல சார், போற வழியில தான் ஏதாவது வாங்கி தரணும். இப்பவே டைம் ஆச்சு பாவம். போற வழியில நீங்க வாங்க, எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடலாம். சார் உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நாங்க போற வழியில வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் சார். ஐயா இல்ல, ஒரு சிரமம் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. பாவம் பிள்ளைங்க பசித்தாங்க. நம்ம ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஒரு நிமிஷம். அப்படிங்களா? சரி வந்து சாப்பிடுறோம். வாங்க எல்லாரும் வாங்க டீச்சர். என்னங்க சொன்னீங்க? உண்மையை சொன்னேன். வேதாஜி அந்த குழந்தைய பாருங்க, செம்மையா இல்ல? பாப்பா என்னங்க அங்கிள்? செல்லக்குட்டியோட பேர் என்ன? வேதவள்ளி. வேதவல்லியா? அடடடடடே, வாங்க குட்டி வேதவல்லி வாங்க, இங்க உட்காருங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுவேனா, வேதவல்லி சாப்பிடுறீங்களா? ஓகேவா? வேதவல்லிங்கிற பேருக்கு எவ்வளவு மரியாதையா? இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் இருக்கு. கொஞ்சி பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடி.
கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடி. நான் என்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடி. அடி தொலைவில் இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி. தூரமே தூரமாய் போகும் நேரம். குட் மார்னிங் மாமா. மார்னிங் மா. மாமா டிஃபன் சாப்பிடுங்க. இல்லம்மா எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நேதாஜி how are you? குட் மார்னிங். குட் மார்னிங். செம பசி. கொடுங்க. அனிதா, மாமா சூடா ஒரு கப் காபி கொண்டாங்க. காஃபியா? நம்ம கிட்டே காஃபி கேக்குறாரு. விட்ட வேலைக்காரி ஆக்கிட்டு வர போல இருக்கே. என்னம்மா யோசிக்கிற? இல்ல மாமா, காலையிலேயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வேற அண்ணன் இல்லாததுனால அப்பா ஒரு வேலைக்காரி அமைச்சிருக்காரு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா ஈஸியா இருக்கும்ல, அதனாலதான் மாமா சொன்னேன். சரி வர சொல்லு பாப்போம். சாந்தி, சாந்தி. யாரு? என்னம்மா? இங்க வா. இதோ வந்துட்டேம்மா. என்னங்க யாருங்க இது? தெரியலையே. வணக்கம் ஐயா. வணக்கம். மாமா இவ்வளவுதான் சொன்னேன். பேர் என்ன சொன்ன? சாந்திங்கய்யா. இதுக்கு முன்ன வேற எங்க வேலை பார்த்த? அம்மா வீட்ல தான் வேலை பார்த்தேன். ஓ, தெரிஞ்சவங்க தானா? சரி, மாமாவுக்கு போய் ஒரு நல்ல காஃபியா போட்டு எடுத்து. சரிங்கம்மா, கொண்டு வரேன். நேதாஜி, அது ஒண்ணுல முருகலா சாமையா நச்சுன்னு ஒரு தோசை சுட்டு கொடுங்க. இப்ப வா. இப்பதான். சீக்கிரம். ஐயா. கொண்டாமா, அப்படி வச்சிரு. தேங்க்யூ. என்னாச்சு? சாமாங்க தோசை அது அமிர்தம். அடேங்கப்பா, தோசை போட்டு கைக்கு தங்கத்துல மோதிரத்தை போடுறதா, காப்ப போடுறதா? ஐயோ சாமாங்க. ஐயோ, இந்தியால ஏன் இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி தோசை சுடவே முடியாதுங்க. ஆனா சில பேருக்கு சுட்டு போட்டாலும் தோசை என்னங்க ஒரு கன்றாவையும் வராது. ஆனா வாய் மட்டும் பாருங்க, காது வரைக்கும் ஈத்தினே இருக்கும். கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? அதாவது நல்ல மனசு இருக்கவங்க நல்லா சமைப்பாங்கன்னு நான் சொல்லுங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அழகா தோசை வந்திருக்கு காரணம் உங்களோட நல்ல மனசுங்க. அப்பா என்னடா சாமையா இருக்கு தோசை, சாப்பிடுறீங்களா? நீ முதல்ல சாப்பிட்டு சீக்கிரம் வேலையை கிளம்புடா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வேதாஜி கையில தோசை சாப்பிட்டு குத்து வச்சுருங்கப்பா, செமையா இருக்குப்பா. வாங்க, உங்களுக்கு குத்து வச்சு அவ்வளவுதான். How did you do the தோசைங்க? செமையா இருக்குங்க. சீரியஸா சொல்றேன். எப்படி இந்த தோசை சுட்டீங்க? எல்லாம் தோசை மாவால தான்டா. எப்பா, உங்களோட சென்ஸ் ஆஃப் அனுமரி சாரி யூமரி செமையா இருக்கு. ஆனா சிரிப்பு தான் வரல. ஆக்சுவலா தோசைனா எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு உதாரணம், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆருங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தோசை என்பதே பொன் நிறமா அப்படியே பேப்பர் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும். இங்க இருந்து பார்த்தா அந்த பக்கத்துல கில்ஃபான்ஸ் அண்ட் சில்பான்ஸ்லாம் தெரியணும். நீங்களே பாருங்களேன். ஐயோ மாமா, இவங்க இவ்ளோ நல்லா சமைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா சாந்திய வேலைக்கு சேர்க்காமலே இருந்திருக்கலாமே. நாகராஜா, என்னடா அவன் சமையல ரசிச்சுட்டே இருக்கிற? சீக்கிரம் கிளம்புடா, வேலைக்கு லேட் ஆகுதுல்ல. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அப்பா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குப்பா.
யாரு? ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். ராமநாதன் சார் இருக்காருங்களா? நான் ராமநாதன் தான் பேசுறேன். சார் நான் சத்யம் ட்ரேடர்ஸ் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இந்த பேமெண்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், 3 மாசமா பேமெண்ட்டே எங்க கைக்கு வரல சார். 3 மாசமா பேமெண்ட் வரலையா? எனக்கு தெரியவே தெரியாது சார். சுந்தர்கிட்ட பேசுனீங்களா? பேசணும் சார், அவரும் அதை சரியா கவனிக்கல. கவனிக்கலையா? நம்ம கம்பெனி உங்க கூட ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு சார். அந்த நம்பிக்கையில தான் இத்தனை நாளா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. 3 மாசமா பேமெண்ட் பெண்டிங் இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எங்க எம்டி கிட்ட பேசினேன், அவரும் மொத்த பேமெண்ட் வராம உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டார் சார். கண்டினியூஸா ஆர்டர் டெலிவரி ஆனா அந்த பேமெண்ட் பெண்டிங்கை கிளியர் பண்ணுங்க சார். அப்பதான் நாங்க ஆர்டர் டெலிவரி பண்ண முடியும். புரியுது. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் மிஸ்டர் சர்மா. அது இவ்வளவு நாளா பெண்டிங் எனக்கு தெரியாது. இட் வாஸ் நாட் brought to my knowledge. நான் கவனிக்கிறேன். அது இல்ல சார், உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சார் இவ்வளவு நாளா ஃபோன் பண்ணாம இருந்தோம். இந்த விஷயத்துல கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் சார். அதுக்கு தான் சார் ஃபோன் பண்ணேன். சாரி சார். ஷூர். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். நான் உடனே கவனிக்கிறேன் சார். உடனே பேமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே சார். தேங்க் யூ. சுந்தர். என்னாச்சுப்பா? ஏண்டா உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்படிதான் பண்ணுவியா? என்னப்பா ஆச்சு? சத்யம் ட்ரேடர்ஸ் சர்மா ஃபோன் பண்றாரா? 3 மாசமா அவருக்கு பேமெண்ட்டே போகலையா? என்ன சார் உங்க கம்பெனி எப்படி பண்றாங்கன்னு என்ன கேட்கறாரு? இப்படி டிலே பண்ணா ஃபர்தர் சப்ளைஸ் எப்படிடா பண்ணுவாங்க? கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேணாமா? டே, நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்குடா. இப்படி எல்லாம் பண்ணி இதை கெடுத்துறாதீங்க. சாரிப்பா, எங்க தப்பு நடந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கரெக்டா தானே அனுப்பிட்டு இருந்தோம். நீ கரெக்டா அனுப்பிச்சிருந்தா எனக்கு என்ன இந்த போன் வருது? அம்மா, இது ஒரு தப்பு தான் நடந்திருக்கா இல்ல இதே மாதிரி வேற பிளண்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? சொல்லேண்டா. சரி, நான் உடனே ஆபீஸ்க்கு வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி ஆகணும். கம் வித் மீ. சுந்தர், அப்பா, இந்த அக்கௌண்ட்ஸ் கிளார்க்கு அக்கௌண்ட்ஸ் லெஜர், பர்ச்சேஸ் லெஜர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. சரிப்பா. எஸ்கியூஸ் மீ சார். வாப்பா. இப்படி வை. என்னையாது அக்கௌண்ட்ஸ் இப்படியா மெயின்டைன் பண்றது? சார், அக்கௌண்ட்ஸ்ல இவ்வளவு குழப்பம் சார் என்னையா சார்? ஒரு 15 இம்பார்ட்டன்ட் சப்ளையர்ஸ்யா 3 மாசமா பேமெண்ட்டே போல, யாருமே கவனிக்கலையே அதை. அதான் அவன் ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எப்படி சப்ளை பண்ணுவாங்க? சப்ளை பண்ணதுக்கே 3 மாசமா செட்டில் பண்ணலன்னா எப்படியா கொடுப்பான்? பிசினஸே கவுந்துரும் போட்டுருக்கும். உங்களெல்லாம் நம்பினா கேட்டுட்டே இருக்க. வயல் என்ன கொலக்கட்டியா? பதில் சொல்லியா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ராஜகோபால் சாருக்கு தான் எல்லாமே தெரியும். சரி, நீ போ. ஓகே சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் சுந்தர் சார் ரூம்ல உட்காந்துருக்கேன். ராஜகோபால் எங்க? சார், அவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு சார். வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கம் இன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன சொல்ல சொல்ற? சார், என்ன சொல்ல சொல்றேன்னு? சார், எனக்கு எதுவும் புரியல. எனக்கு அதான் புரியல. என்ன விஷயம்? நீங்க அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற லட்சணத்தை பார்த்தா எனக்கும் புரியல. அக்கவுண்ட்ஸ் இப்படியா மெயின்டைன் பண்றது? 15 சப்ளையருக்கு 3 மாசமா பேமெண்ட்டே போல. அவன் எப்படியா ஃபர்தரா சப்ளை பண்ணுவான்? ஏயா உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா
இப்படிதான் வேலை பார்க்கறதா? கொஞ்சமா ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்ண வேணாம்? எல்லாம் சுந்தர் சார் கிட்ட தான் சார் நீங்க பேசணும். சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் டிலே ஆனதுக்கு நான் காரணம் இல்லை சார். சுந்தர் சார் கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு உடனே வேலைக்கு வச்சிருக்கிறேன். என்ன இவ்வளவு கேஷுவலா பதில் சொல்ற? சார் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பையன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சார் நான் செஞ்சேன். டேய் சுந்தர, என்னடா நடந்துட்டு இந்த ஆபீஸ்ல? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 15 சப்ளையருக்கு 3 மாசமா பேமெண்டே போல, ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இவரா நீ சொல்றதா பண்றேங்கிறாரு. என்னாச்சுடா? யாராவது சொல்லுங்க. ஏன் ஒருத்தருமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க? சுந்தர் சொல்லுடா, ஏதாவது பதில் சொல்லு. சார் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிக்கவே டைம் இல்ல. இதுல வேலை பிரச்சனையை பத்தி எப்படி சார் யோசிப்பார் இவரு? ராஜகோபால், பர்சனலாயே பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தப்புன்னு தெரியாது உனக்கு? என் மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? தப்பு பண்ணது இவரு. என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா அப்ப நான் பேச மாட்டேனா? சப்ளையர்ஸ் மெயிலுக்கு மேல மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாரா இல்லையான்னு கேளுங்க சார் இவரை. ராஜகோபால் என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன என்ன சார், நீங்க சொன்னபடி தானே நான் செஞ்சேன். என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? சார் இவர் இப்படியே இருந்தாருன்னா நீங்க நடுத்தருவுக்கு தான் வரணும். ராஜகோபால் சும்மா கத்தாதீங்க சார், உண்மையை தான் சொல்றேன். சாரி சார். சுந்தர், என்னடா இது? உனக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும்டா. அதுக்காக வேலையில அஜாக்கிரதையா இருக்கலாமாடா? மன்னிச்சிருங்கப்பா. டேய், நீ சாரி சொல்றதுக்காக நான் அப்படி பேசலடா. இட்ஸ் a very serious matter சுந்தர். 15 சப்ளையர்ஸ், ஆல் பிக் பார்ட்டிஸ். பணம் செட்டில் பண்ணலைன்னா கோர்ட்டுக்கு போக மாட்டான், மானத்தை வாங்கிடுவான். சரி, பேமெண்ட் தான் பண்ணல. இந்த பணம் எல்லாம் கூடவா இல்ல? எங்க? I don't see it here. பணம் எங்க போச்சு? மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்ப்பா. பர்ச்சேஸ் பண்ணியா? இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு போதா? என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கின? மிக்ஸி கிரைண்டர்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்ப்பா. சுந்தரா சுந்தரா, என்ன காரியம்டா பண்ணியிருக்கிறேன்? மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கினேங்கிறீங்க. என்ன அதுக்கு இப்ப அவசரமாடா? Do we need it? இருக்கேடா ஸ்டாக் நிறையா? இல்லப்பா, கம்மியான ரேட்ல பல்கா சப்ளை பண்ணாங்க, அதான். சுந்தர், பிசினஸ் பண்ண தெரியலன்னா என்ன கன்சல்ட் பண்ணு. எப்ப எதை விற்கணும் எதை வாங்கணும்னு தெரியணும்டா. மிக்ஸி கிரைண்டர் பல்க்ல வாங்கினேன்னு சொல்றிய, பல்க்ல தான்டா கொடுப்பான். என்ன கவர்மெண்ட்ல இப்ப அந்த ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சேல்ஸே ஆகல, அதனால தள்ளி விடுறான். இது தெரிய வேணாமா உனக்கு? வாங்கி வச்சிருக்கிற, எப்படி சேல்ஸ் பண்ண போற? அவர் மணி இஸ் பிளாக்ட் இன் தட் லாட். வாட் ஆர் யூ கோயிங் டு டு? சரி, அவன் சொல்லிட்டு போனால நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ பார்க்கவே இல்லைன்னு. என்ன மெயில்ஸ் வந்திருக்கு? காமி, கம் ஆன், ஷோ மீ. கம். பாருங்கப்பா. பாத்தியாடா, இத்தனை பேர் இவ்வளவு மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கான். பாத்தியா, நீ பதில் போட்டியா? இதெல்லாம் எப்படி பார்க்காம இருக்க? நீ பார்த்து உடனே பதில் போட வேண்டாமா? என்னையாவது கன்சல்ட் பண்ணிருக்க வேண்டாமா? இப்ப ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். பணத்தை முதல்ல செட்டில் பண்ணுங்கிறான். எங்க போவேன்னா எல்லா பணத்தையும் மிக்ஸிலி கிரைண்டர்லி போட்டு வச்சிருக்கிறீங்க. இதானே பணம் வரும், அதை விற்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவேன்? சாரிப்பா. You put me in a fix. லட்சுமி என்கோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணதே இல்லடா. நீயாவது பொறுப்பா இருப்பேன்னு உன்னை நம்பி விட்டேன். You have sunk me, Sundar. You have sunk me. தம்பி, சாமி போட்டோவை ஒட்டி வச்ச மாதிரி உன் பொண்டாட்டி போட்டோவை வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். உண்மையிலேயே உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. ஹாய். ஹாய். உட்காருங்க.
அப்புறம் சவாரிலாம் எப்படி போச்சு? செம்மையா போச்சு. என்னடா இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கிறாங்க? அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அது வந்து என்ன பார்ட்டி ஜக்குது. ஐ திங்க் நம்மளை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல போறாங்க. ஆமா அதேதான். அது ஏங்க ஏதோ சொல்றேன் நீங்களே, அது எது வேணாலும் டப்புன்னு போட்டு வச்சிருங்க. அது ம் நாம் ஏன் இதெல்லாம் வந்து ஆறு போடக்கூடாது. அப்பப்போ தோணும் போது லபக்குன்னு சொல்லிடணும். புரியுதுங்களாங்க? சொல்லுங்க. அது அது வந்துடுச்சு, இது வரைக்கும் வந்துடுச்சு, இங்க இருக்குது, சொல்லிடுங்க. வந்து ஐயோ விஷயத்த சொல்லாம இஷ்டத்துக்குனே இருக்கிறாங்களே. டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி சிரிச்சுனே இருக்கிறாங்க. ஐ திங்க் ஷி இஸ் ஃபீலிங் சை. எஸ்கூஸ் மீ. இல்ல ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அது எதுவாக இருந்தாலும் பட்டன் போட்டு வச்சிருங்க. ஆமாம், டோன்ட் ஃபீல் சை. ஏன்னா அது உங்கள் வாயால் சொல்லி நான் என் காதால் கேட்கணுன்னு ரொம்ப ஒரு என்னது ஆவலாக இருக்குது. சொல்கிறேன், சொல்லுங்க. அது இல்லை, நீங்கள் இனிமே என்ன ஐ லவ் யூன்றது தமிழ்ல சொன்னா கூட நான் உன்னை விரும்புறேன்னு தானே சொல்லணும். நீங்க ஏன் ஆரம்பிக்கிறாங்க? ஐயோ கன்ஃபியூஷனா இருக்குது. ஐயோ சிரிக்கிறாங்க. இனிமே இல்லை, நீங்கள் இனிமே கீழே படுக்க வேண்டாம், கட்டிலே படுத்துக்கோங்க. என்னடா இது திண்ணையில பட்டவனுக்கு திடீர்னு நடந்துச்சான் கல்யாணன்ற மாதிரி பொசுக்குன்னு இப்படி ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க.